பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடுன்னு பார்க்கலாம். பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த ராதிகா எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு பேசிட்டு போனதால இங்கே கோபியால் தாங்க முடியல. நான் செஞ்ச தப்பால் என்னை விட்டு பிரிஞ்சு ராதிகா எவ்வளோ தூரம் போயிட்டா. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் என் அம்மாவால் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ரூமில் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு கோபி. ராதிகாவை பாக்கியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். எங்கள் அம்மா ராதிகாவை அவமானப்படுத்தி எவ்வளோ அழ வச்சிருக்காங்க. அது எல்லாமே ராதிகா என் கூட காரில் வரும்போது சொன்னதை கேட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல. ராதிகா தான் வேணும்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் என் கூட சேர்ந்து வாழ்ந்த ராதிகா சந்தோஷமாக தான் இருந்தாளான்னு நான் கொஞ்சம் கூட கவனிக்காமல இருந்துட்டேன். என்னையே நம்பி வந்த ராதிகாவையும் மயுவையும் நான் ரொம்ப ஏமாத்திட்டேன். அதனால தான் இனியும் என் கூட வாழ்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு ராதிகா நான் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டான்னு இப்படி ஒரு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு ரொம்பவே அழுதுட்ருக்குறாங்க கோபி. இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க ஈஸ்வரி, கோபி ரொம்ப மனசு வேதனையாக இருக்கான். ராதிகா விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு அவனால் தாங்கிக்கவே முடியல. ஒரு நல்ல அம்மாவாக இருந்து அவனுக்கு எப்பயுமே துணையாக இருக்கணும். கொஞ்ச நாளையில் ராதிகாவை மறந்துட்டு எப்பயும் போல் பாக்கியாவை ஏற்றுக்கிற மனசு கோபிக்கு வந்துடும். நாம் தான் பேசி கோபியோட மனசையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட ரூமுக்கு போன இங்கே ஈஸ்வரியும், என்னப்பா கோபி இப்படி உட்காந்து அழுதுட்ருக்கியே, இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நீ பாட்டுக்கு எதையோ யோசிச்சு அழுகிற அப்படின்னு கேட்க, அதுக்கு கோபியும் இன்னும் என்னமா நடக்கணும், இன்னும் என் வாழ்க்கையில் என்னமா இருக்குது, நான் பாக்கியாவை அவமானப்படுத்தி அவளுக்கே தெரியாமல் டிவோர்ஸ் பண்ணேன். அதே மாதிரி ராதிகாவும் என்னை டிவோர்ஸ் பண்ணி அவமானப்படுத்திட்டு என் வாழ்க்கையிலேருந்தே என்னை தனியாக விட்டுட்டு இல்லாமல் போயிருக்கா. இங்கே ராதிகாவையும் மயுவையும் பிரிஞ்சு இதெல்லாம் தாங்க முடியாமல் தான் உட்காந்து அழுதுட்ருக்கேன். இனி என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமலும் ஆயிடுச்சு. என்னால் தாங்கிக்கவே முடியல. இப்படி என் வாழ்க்கையை நானே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலமா அப்படின்னு சொல்ல, போதும் கோபி, ராதிகா உன் வாழ்க்கையில் இடையில வந்தா, இடையிலையே போயிட்டா. ஒன்றை புரிஞ்சிக்காத ராதிகா கூட நீ எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? அதெல்லாம் நடக்கிற விஷயமே கிடையாது. ராதிகா ரொம்ப நல்லவ தான். நான் தான் ராதிகாவை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன். ஆனாலும் பாக்கியாவை விட்டுட்டு ராதிகாவை நீ கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பு. அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ தான் நீ ராதிகாவை விட்டு பிரிஞ்சிட்டியே, சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கணும். உன் பசங்க, நான், பாக்கியான்னு எல்லாருமே உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதுக்குப்பா உன்னை விட்டு பிரிஞ்சு போன ராதிகாவை பற்றியும் மயுவை பற்றியுமே யோசிச்சுட்ருக்க? வேண்டாம் கோபி, நீ மறுபடியும் அழுது உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது கோபி. நான் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். இல்லைனா உன் அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனப்பவே அவர் கூட சேர்ந்து நானும் போயிருப்பேன் கோபி. எனக்கு நீ ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இனியாவும் பாக்கியாவும் பார்த்துட்ருக்காங்க. உடனே இனியாவும், வேண்டாம்ப்பா நீங்கள் அழாதீங்க, ராதிகா ஆண்டியும் ரொம்ப நல்லவங்க, நீங்களும் ரொம்ப நல்லவங்க, எங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு தானப்பா உங்களை பிரிஞ்சே போயிருக்காங்க. இனி அவங்கள பற்றி யோசிக்காதீங்க, உங்கள் பிஸ்னஸை கவனிங்கப்பா, எங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் தானப்பா பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு இனியா சொல்லிகிட்ருக்க. உடனே ஈஸ்வரியும், ஆமாம் கோபி, உன் பொண்ணு ஆசைப்படுறதெல்லாம் நீ செய்ய வேண்டாமா? இங்கே இனியாவும் படிப்பு முடிக்க போகிறா, அவளும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வாழ்க்கையை நீயும் பாக்கியாவும் ஒன்று சேர்ந்து அமைச்சு கொடுக்க வேண்டாமா? அதுக்காகவாது உன் மனசை நீ மாற்றிக்கணும். இனி ராதிகாவை பற்றி நினைக்காம பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நீ கண்டிப்பாக இதை பற்றி யோசிச்சே ஆகணும். அம்மா எதை உனக்காக செஞ்சாலும் நல்லதுக்காக தானப்பா சொல்லுவேன், செய்வேன். அதனால் நீ கொஞ்சமாவது இனி ராதிகாவை பற்றி யோசிக்காமல் பாக்கியாவை மறுபடியும் ஏற்றுக்கிறத பற்றி நீ யோசிக்கலாமே அப்படின்னு ஈஸ்வரி ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவும் ரொம்ப கோவமா, அத்தை நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? ராதிகாவோட இடத்துல நான் வரதா? அதெல்லாம் தேவையே இல்லை. ஏற்கனவே கோபி கூட வாழ்ந்து நான் ரொம்ப அவமானப்பட்டு இப்போ தான் கொஞ்ச நாளாக நிம்மதியாக இருக்கேன். என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருக்கும்போது மறுபடியும் கோபியை என் வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்க்க முடியாதத்தை. என் பசங்களுக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். உங்கள் பையனுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள். அதுக்காக என்னையும் கோபியவும் ஒன்று சேர்த்து வைக்கலான்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. அது நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே கோபி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இப்படி ஏதாவது நடக்கணுன்றதுக்காக தான் என் அம்மா திட்டம் போட்டு என்னையும் ராதிகாவையுமே பிரிச்சிருக்காங்க பாக்கியா. அதனால தான் இப்போ அந்த சந்தோஷத்தில் ஒன்றை நான் ஏற்றுக்கணும், நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்கிறாங்க. அப்படி தானம்மா அப்படின்னு கோபி கேட்குறாரு. இப்படி கண் கலங்கி அழுதுகிட்டே கோபி பேசுகிறத கேட்டுட்டு பதில் பேச முடியாத ஈஸ்வரியும், என்ன கோபி அம்மாவை பார்த்து இப்படியெல்லாம் கேட்குற? நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இங்கே ராதிகாவை விட்டு நீ பிரிஞ்சு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன்.
ராதிகா கூட இருந்து சந்தோஷமே இல்லாமல் தானப்பா இருந்த. அதனால தானே ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்த. அதனால தான் ராதிகா கூட நீ இருக்கக்கூடாதுன்னு நினச்சினே தவிர்த்து உன்னையும் ராதிகாவையும் நான் ஏன்பா பிரிக்கணும்னு நினைக்க போகிறேன். அப்படி எனக்கு என்ன அவசியம் வந்துருச்சு அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே பாக்கியாவும், என்ன கோபி என்ன சொல்ல வரீங்க? அப்போ அத்தை மேலே தான் தப்பு இருக்குது. இப்போ ராதிகாவையும் உங்களையும் பிரித்தது அத்தை தானே. நீங்கள் இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். ராதிகா உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த உண்மை எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கா அப்படின்னு பாக்கியா கேட்க, அதுக்கு கண் கலங்கி அழுதுகிட்டே கோபி சொல்கிறாரு. காரில் நம்ம வீட்டுக்கு ராதிகா வரும்போது தான் உண்மை எல்லாத்தையுமே சொன்னான். அப்போ தான் எனக்கு தெரியும், என் அம்மா தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு. ஆனால் என் அம்மாவால் தான் நான் ராதிகாவை பிரிவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ராதிகா நம்ம வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டேயும் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல், அதை பற்றியும் பேசாமல் மன்னிப்பு கேட்டுல கிளம்பி போயிருக்கா. இதுலையே தெரியலையா ராதிகாவோட நல்ல மனசு என்னன்னு? நான் தான் ராதிகாவை புரிஞ்சிக்காம பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். அம்மா, நீங்கள் ராதிகா கிட்ட என்னெல்லாம் பேசுனீங்க, எப்படியெல்லாம் அவமானப்படுத்துனீங்க, மயுவை என்னை அப்பானே கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பேச்சு பேசி அந்த மயுவோட மனசெல்லாம் நீங்கள் வேதனைப்படுத்துனீங்கன்னு எல்லாமே எனக்கு ராதிகா மூலமாக தெரிய வந்துருச்சு. ஏம்மா இப்படி செஞ்சீங்க? இப்போ நான் பாக்கியாவை நினச்சி இல்லை, ராதிகாவை நினச்சி தான் கண் கலங்கி உட்காந்துட்ருக்கேன். அப்படி நான் இருக்க காரணமே நீங்கள் தானேம்மா. ஆனால் நீங்கள் என்னடானா பாக்கியாவையும் என்னையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறீங்களே, என்னம்மா இதெல்லாம் நியாயம்? ஏம்மா இப்படி செஞ்சீங்க? இப்போ பாருங்க, ராதிகாவும் இல்லாமல் தனியாக உட்காந்து அழுதுட்ருக்கேன். என் பிஸ்னஸையும் கவனிக்க முடியல, என் பசங்களோடையும் சந்தோஷமாக பேசக்கூட முடியாத ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் நீங்கள் தானேம்மா. ராதிகாவை கூட்டிகிட்டு போய் தனியாலமா பேசியிருக்கீங்க. என்னை விட்டு பிரிஞ்சு போகணும், இங்கே கோபிக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு தேவையில்லாமல் பேசி அந்த கோவத்தில் ராதிகாவும் இப்படி ஒரு முடிவெடுத்து என்னை பாக்கியாவோட வீட்லேயே விட்டுட்டு போயிட்டா. எல்லாமே எனக்கு தெரியும். ராதிகா சொல்லி புரிய வச்சுட்டா. ஆனாலும் ராதிகா அதை எதையுமே பெருசாக நினைக்கல. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நான் என் பசங்களோட நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக இந்த பிரச்சனையை பெருசாக்காம அவள் நல்ல மனசால் இங்கே என்னை விட்டு பிரிஞ்சு கிளம்பி போயிட்டாமா. ஆனால் இப்போ நான் தான் இப்படி தனியாக இருக்கேன். உங்கள் கூட நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களே தவிர்த்து நான் எங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்றதை நீங்கள் நினைக்கவே இல்லைம்மா. நீங்கள் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி உண்மையெல்லாம் சொன்னேனே தவிர்த்து உங்கள் மனசை வேதனைப்படுத்தணும்னு நான் இப்போவும் நினைக்கவே இல்லை. ஆனாலும் இப்படி என்னையும் ராதிகாவையும் நீங்கள் பிரித்ததை என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுகும்போது தான் இனியா கேட்குறாங்க, என்ன பாட்டி இதெல்லாம்? அப்போ நீங்கள் தான் பிரச்சனை செஞ்சு ராதிகா ஆண்டியை அப்பாவோட வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சு போக வச்சதா? எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தானே பாட்டி. எனக்கு இது தெரியாமல் இருந்தது. ராதிகா ஆண்டி ரொம்ப நல்லவங்கன்றதே எனக்கு அவங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது தான் புரிய வந்தது. நானும் அவங்க மனசை புரிஞ்சிக்காம மயூவியும் ராதிகா ஆண்டியவும் ரொம்பவே மனசு வேதனைப்படுத்தி பேசினேன். அப்பாவை விட்டு பிரிஞ்சு போங்க, டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நீங்கள் என் அப்பா வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, உங்களால் தான் என் அப்பாவுக்கு நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லைன்னு பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன். நானும் தான் பாட்டி மாதிரியே பெரிய தப்பு செஞ்சுட்டேன். என்னாலையும் பாட்டியாலையும் தான் அப்பா இப்போ இப்படி உட்காந்து அழுதுட்ருக்காரு. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு இனியாவும் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாக்கியா சொல்கிறாங்க, இப்போ அழுது என்ன பிரயோஜனம் கோபி? ராதிகா இந்த வீட்டில் இருக்கும்போது அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கல. அவங்க இந்த வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு கூட கவனிக்காமல் பொறுப்பே இல்லாமல் இருந்தீங்க. நீங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வேண்டான்னு ராதிகா முடிவெடுத்துட்டு இப்போ பெங்களூருக்கும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நீங்கள் அழுது என்ன பிரயோஜனம்? இல்லை ராதிகாவை பிரிஞ்சதை பற்றி பேசி தான் மறுபடியும் ராதிகா அவங்க வாழ்க்கையில் வரப்போகிறாங்களா? எதுவுமே நடக்க போகிறதில்ல. கூட இருக்கும்போது அவங்க அருமை அவங்களுக்கு தெரியறதில்ல. பிரிஞ்சு போனதுக்கப்புறமா மறுபடியும் சேரணும்னு நினைக்கிறீங்க. அது இப்போ மட்டும் இல்லை கோபி, முன்னாடி இருந்தே இந்த தப்பை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அதனால தான் இப்போ தனியாக நின்று அழுதுட்ருக்கீங்க. உங்கள் கூட வாழ்ந்த யாரும் மறுபடியும் உங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா கூட வாழும்போது அவங்கள நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிறதே இல்லையே. அதே தான் நான் இப்பையும் சொல்கிறேன். மறுபடியும் உங்கள் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ விரும்பவும் இல்லை. அப்படி அத்தை சொன்னாலும் அது நடக்க போகிறதும் இல்லை. அதனால் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இனி உங்கள் வேலையை பாருங்கள், பிஸ்னஸை போய் கவனிங்க. உங்கள் பசங்களுக்காக நீங்கள் தனியாக இருந்து தான் ஆகணும், வேற வழியே இல்லையே அப்படின்னு பாக்கியா சொல்ல கோபியால் ஈஸ்வரி அவமானப்பட்டு நிற்கிறாங்க. பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. தலை குனிஞ்சு நிற்கிற ஈஸ்வரியை பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு கோபி. உடனே ஈஸ்வரியும்,
நடந்தது நடந்துருச்சு. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இனியாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழு, சந்தோஷமா இரு. அப்பதான் உன் பசங்களும் நானும் இந்த வீட்டில் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அம்மா போதும்மா. என்ன நீங்க ராதிகா கூட இருந்து பிரிச்சு பாக்கியா கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டு என்னென்னவோ செஞ்சிட்டீங்க. இனியும் இந்த வீட்டில் தனியாக இருந்தால் சரிப்பட்டு வராது. நான் என் பிஸ்னஸை நல்லபடியாக கவனிக்கணும். என் பசங்களுக்காக நல்லா உழைக்கணும்னா இனியும் நான் பாக்கியா வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. நான் பேசாமல் எங்கேயாவது கிளம்பி போய் தனியாகவே வீடு எடுத்து தங்கிக்கிறேன். அப்பயாவது எனக்கு நிம்மதி கிடைக்குதான்னு பார்ப்போம். உங்கள் கூட இருந்து நான் நிறைய தப்பெல்லாம் செஞ்சிட்டேம்மா. நான் செஞ்சது எல்லாமே தப்புதான்னு எனக்கும் நல்லா புரிய வந்துருச்சு. இனி பாக்கியாவே என்னை இங்கே தங்க சொன்னாலும் நான் இங்கே தங்க விருப்பப்படலை. நான் பேசாமல் வெளியில் எங்கேயாவது வீடு எடுத்து தங்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போதுமா, நீங்கள் எனக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி என்னை விட்டு ராதிகாவை பிரிச்சிட்டீங்க. இப்போ மறுபடியும் நல்லது செய்கிறேன்னு சொல்லி பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழ சொல்கிறீங்க. இனி நான் எடுக்கிற முடிவு தான் சரியாக இருக்கும். அதனால் எனக்கு பாக்கியாவும் வேண்டாம், ராதிகாவும் வேண்டாம். எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தான் வேணும். நான் தனியாக இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ பாக்கியா, இத்தனை நாள் நான் இந்த வீட்டில் தங்குறதுக்கு நீ இடம் கொடுத்த, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நான் வரணும்னு என்றைக்கும் நினைக்க மாட்டேன். என்னால் உனக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் இனி நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நான் யோசிப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிரு பாக்கியா. நான் உனக்கு ரொம்பவே பிரச்சனை செஞ்சுட்டேன். ராதிகாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டேன். நான் கிளம்புறேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே இனியா, வேண்டாம்ப்பா. அம்மாவே மனசு மாறி நீங்கள் இந்த வீட்டில் தங்கலான்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ எதுக்குப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? எங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போய் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்துருவீங்களா? ஆனால் நாங்கள் எல்லாரும் உங்களை தான்ப்பா தேடிட்டு இருப்போம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் மட்டும் எப்படிப்பா இருக்க முடியும்? வேண்டாம்ப்பா. பாட்டி பேச்சை கேளுங்க. நீங்கள் இது வரைக்கும் இங்கே இருந்தீங்க. அதனால தான் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எழில் அண்ணனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வாங்கி கொடுத்தீங்க. செழியன் அண்ணனுக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுத்தீங்க. நான் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு என்னுடைய படிப்புக்குன்னு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்கிறது நீங்கள் மட்டும்தான்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக கூடவே இருக்கணும். எத்தனையோ நாள் நீங்கள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். மறுபடியும் இப்படி ஒரு முடிவை எடுக்காதீங்கப்பா அப்படின்னு இனியா ரொம்பவே அழுகிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும், கோபி, நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன். நீ இவ்வளோ ராதிகாவை விரும்புகிறேன்னு தெரியாமல் உன்னையும் ராதிகாவையும் பிரிக்க நானே ஒரு காரணமாக இருந்துட்டேன். எப்படியாவது உன்னை மனசை மாற்றிடலாம், இந்த பாக்கியா கூட ஒன்று சேர்த்து வச்சிடலான்றதுக்காக தான் நான் ராதிகா கிட்ட அப்படியெல்லாம் பேசினேன். என் பையன் நிம்மதியாக இருக்கணும்னா நீ அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொன்னேன். அந்த கோவத்தில் நான் சொன்னதெல்லாம் செஞ்சா ராதிகா. ஆனால் இப்போ நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினச்சிட்டியே, அதுக்கும் காரணம் நானாலாம் இருந்திருக்கேன். என்னால் நீ இவ்வளோ மனசு வேதனைப்படுவேன்னு நினைக்காம தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சு உன்னையும் ராதிகாவையும் பிரிச்சுட்டேனே, என்னை மன்னிச்சிரு கோபி அப்படின்னு இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரியும் அழ ஆரம்பிக்க, யார் பேச்சையும் கேட்காம நானே ஒரு முடிவெடுத்திருந்தா என் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருக்கும். என் அம்மா பேச்சை இது வரைக்கும் கேட்க போய் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு இப்போ ராதிகாவையும் பிரிஞ்சு தனியாக நின்றுட்டுருக்கேன். இனியும் யார் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் எடுக்கிற முடிவு தான் சரியாக இருக்கும். அதனால் பாக்கியா வீட்டில் இனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி, பாக்கியா, இனியான்னு எல்லார்கிட்டேயுமே சொல்லிட்டு தான் செஞ்ச தப்புக்காக நான் பாக்கியா வீட்டிலேருந்து வெளியில் போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு கோபி. இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத ஈஸ்வரி, இனியான்னு எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. ஆனால் பாக்கியா நினைக்கிறாங்க, இப்போ எடுத்த முடிவை ராதிகா இந்த வீட்டில் இருக்கும்போதே கோபி எடுத்திருந்தா இங்கே கோபி இப்போ தனியாகவும் நின்றுக்க மாட்டார், ராதிகா கூட குடும்பமாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருப்பார். ஆனால் ராதிகாவோட அருமை தெரியாமல் இருந்த கோபி இப்போ தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, தனியால் நிற்கிறாரு. எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தணும், என்னையும் என் பசங்களையும் பிரிக்கணும்னு நினச்ச கோபி தான் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இப்படி ஒரு நிலைமையில் நிற்கிறாரே. எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பக்கம் கோபின்னா இன்னொரு பக்கம் என் அத்தை ஈஸ்வரி தான். என்ன செய்ய அப்படின்னு கோபியை நினச்சி மனசு வேதனைப்படுறாங்க பாக்கியா.